கலை உலகாகட்டும், அரசியலாகட்டும், தனக்கென ஒரு தனிய முத்திரையை பதித்து தமிழக மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்திருக்கும், குறிப்பாக நம்ம தாத்தா பாட்டிகளின் கனவு நாயனாக இருந்த மக்கள் திலகம், பொன்மனச் செம்மல், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தினம் இன்று. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் இறந்தப்ப 1987 எங்கள் ஊரில் ஒவ்வொரு தெருவு முனையிலையும் எம்ஜிஆர் அவர்கள படத்தை வச்சு பொதுமக்கள் பூரா அழுதாங்க. எனக்கு தெரிஞ்சு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய இறப்புக்கு அப்புறம் அதிக கூட்டம் கூடுனது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இறப்புக்கு. திமுகவிலிருந்து பிரிஞ்சு அண்ணா திமுகன்னு ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10 வருடங்கள் முதலமைச்சராக இருந்து தற்போது தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சியாக இருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரிய லெவலில் வளர்த்து எடுத்திருக்கிறாரு. இன்று அவருடைய நினைவு நாளில் 2026 நடக்க உள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நாம் எல்லாம் உறுதியேற்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.